வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலீஸ் பார்வை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தோட ரிவ்யூ. நம்ம என்னதான் அடல்ட்டா வளர்ந்திருந்தாலும் ஜுராசிக் பார்க் சீரிஸ்ல ஒரு படம் வருது அப்படிங்கிறப்ப நமக்குள்ள இருக்க இன்னர் சைல்டுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரதான் செய்யுது. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் நமக்குள்ள இருக்க இன்னர் சைல்டையும் அவுட்டர் அடல்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கறத பாத்திரலாம் வாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்: இந்த படத்தோட டைரக்டர் கேரத் எட்வர்ட்ஸ் ஒரு அனிமேட்டர் அவரோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆயிருக்காரு. ஸ்டார் வார்ஸோட ப்ரீக்வல், காட்ஸில்லா அந்த மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணிட்டு டைனோசர் பக்கம் வந்துட்டார். இவரே ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறாலே என்னவோ படத்துல விஎஃப்எக்ஸும் சிஜி ரொம்ப பக்கவா இருந்தது. எஸ்பெஷலி படத்துல வர மியூட்டன்ட் டைனோசர்ஸோட டிசைன்ஸும் அது பிளாஸ்டிக்கா இல்லாம ஆர்கானிக்கா இருந்த விதமும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஒரே ஒரு ரிவர் சீன்ல வர ஃபுட்டேஜ் கிளிச்ச தவிர ஓவராலா சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் நம்ம கண்களுக்கு விருந்து. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா வழக்கமான வேலியில போற ஓனா எடுத்து வேட்டிக்குள்ள ஒட்டுக்கிற டெம்ப்ளேட் தான். ஆனா அதே டெம்ப்ளேட்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம், ஃப்ரெஷ்ஷான ஆக்டர்ஸ் கேஸ்டிங், தாய்லாந்துல ஷூட் பண்ணப்பட்ட கண்ணு குளிர்ச்சியான இடங்கள், விதவிதமா வித்தியாசமா டைனோசர் டிசைன்ஸ் அப்படின்னு ஃப்ரெஷ் கோட்டிங் பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் ஸ்லோவா பில்டப் ஆகுது. அதுக்கப்புறம் படம் ரொம்ப த்ரில்லிங்கா போகுது. சேசிங், ஜம்ப் ஸ்கேர், அதுக்கப்புறம் டைனோசர் ஹியூமன்ஸ் அல்வா மாதிரி போட்டு சாப்பிடுறது அப்படின்னு ஜுராசிக் பேரண்ட்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கு. அதுலயே ஒரு டைனோசர் மல்லாகப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்குறது, அப்புறம் அதனோட பிரம்மாண்டம், அதனோட சேட்டைகள் அப்படின்னு இந்த டைனோசர் பற்றி களை கட்டுது. வல்காரிட்டி, வயலன்ஸ் இல்லாம ஃபேமிலியோட பாக்குற மாதிரி படங்கள் இப்ப வரதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு 13+ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைகளோட பாக்குறதுக்கு பெர்ஃபெக்டான சேஃபான படம். நான் ஃபேமிலியோட மலேசியால D-Box அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தேன். D-Box அப்படிங்கிறது ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சீட் வந்துட்டு படத்தோட சீன்ஸ்க்கு ஏத்தாப்புல கொஞ்சம் வைப்ரேட் ஆகுறது, மூவ் ஆகுறது, ஆடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி D-Box இல்ல 4DX எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்க முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்டா இருக்கும், எஸ்பெஷலி இந்த படத்துக்கு. ஓகே, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் பத்தி பார்த்தலாம். கேஸ்டிங் அண்ட் கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கார்லெட் ஜான்சன், மகர்ஷேலா அலி அப்படின்னு பெரிய ஆக்டர்ஸ் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஆனா கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதத்துல ஒரு இமோஷனல் டெப்த் இல்ல. ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க்ல நடிச்ச சாம் நீல்ங்கிற ஒரு ஆக்டரை பார்த்தாலே தலைவன் வந்துட்டான்டா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு இமோஷனல் கனெக்ட் இந்த படத்துல இருக்க லீட் கேரக்டர்ஸ்க்கு வரல. ஹீரோயிசம் அப்படிங்கிறது மல்டிபிள் கேரக்டர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. படம் முடியும் போது டைனோசர்ஸ் மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு ஹியூமன்ஸ் மைண்ட்ல நிப்பாங்களாங்கிற டவுட் தான். அப்புறமா லாஜிக் மீறல்கள் பத்தியும் கதையை பத்தியும் சில கேள்விகள் இருக்கு. டேஞ்சர்ஸான டைனோசர்ஸ் இருக்க அவ்வளவு பெரிய லேப்ல ஒரு சாதாரண ஸ்னிக்கர் சாக்லேட்டோட ரேப்பர் மாட்டி சிஸ்டம் செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் கதை மாதிரி இல்ல. கடல்ல டிராவல் பண்றவங்களை அட்டாக் பண்ற மோசோசரஸ் கிளைமேக்ஸ்ல உண்ட மயக்கத்துல உறங்கிருச்சா? ஒரு சில டைனோசர்ஸ் சேசிங் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் கட் சொன்ன மாதிரி டக்குன்னு நின்று யூட்டன் போட்டு நடக்க ஆரம்பிச்சிருது. ஏன் அதோட டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் ஸ்டெப்ஸ் கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருச்சா? இந்த மாதிரி படத்துல வர கேரக்டர்ஸ் ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டா தடை செய்யப்பட்ட பகுதிக்கு தான் போவாங்க போல. அப்பதான் ஒரு டைனோசர் ஒரு கேரக்டர் சாப்பிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே ஜோக் அடிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு டென்ஷன் பில்டப் ஆனாலும் ஒரு வாவ் மூமெண்ட் எதிர்பார்த்தேன், பட் அது நடக்கல. படம் முடிஞ்சு என் கிரெடிட்ஸ் போடும்போது கூட சில பேர் ஏதாவது நடக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னால படத்துல ஹோல்சம் ஃபீலிங் இல்லாம ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் வந்துச்சு. ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கிட்ஸையும் உங்களுக்குள்ள இருக்க இன்னர் சைல்டையும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா ஒரு அடல்ட்டோட கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுக்காக இந்த படம் சுத்த வேஸ்ட் மொக்கன்னு சொல்லிட முடியாது. எனக்கு கேரக்டர்ஸோட டெப்த், கதையோட கம்ப்ளீட்னஸ் இதை பத்திலாம் கவலை இல்ல. எனக்கு செமையான விஷுவல் எஃபெக்ட்ஸோட ஒரு த்ரில்லிங்கான டைனோசர் படம் ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 7/10. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், பார்ன் டு என்டர்டைன்.